எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றோம். எதுக்குன்னா அறிவிக்கிறோம். என்னன்னா புது புது ஆர்டிஸ்ட் மலேசியாவில், அதாவது ஒரே ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட்னு உருவாக. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எப்பயுமே ஹீரோயா நம்மளுக்கு வந்து மீடியா தான். இங்கே இருக்கிறவங்களும் சரி, வெளியே இருக்கிற மீடியா, இவங்க தான் நம்மளோட தகவலை வெளியே சேர்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஆர்டிஎம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆர்டிஎம் நியூஸ் டிபார்ட்மெண்ட் தென் இன்கேயூ தவறாம அவங்க எப்பயுமே நமக்கு வருவாங்க. எந்த தமிழ் இல்லைங்க. தேங்க்யூ. எங்களோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் அருள் அவர்களும் நம்மளோட இருக்காங்க. சொன்னோன்னா உடனே வந்தாங்க. எங்க மேனேஜர் மிஸ் கௌசல்யா, தென் நம்ம டீச்சர் புகா, இவங்களும் இங்க இருக்காங்க. அண்ட் முக்கியமா எப்பயுமே ஹீரோவா இருக்க போற நீங்க, அதாவது நம்மளோட ஆர்டிஸ்டுங்க, வருங்கால ஆர்டிஸ்டுங்க, இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுங்க எல்லாம் நீங்க தான். ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எனக்கு தெரியும், ஸ்லூரோ மலேசியான்னு சொல்லலாமா, ஸ்லூரோ மலேசியா உள்ளவங்க இங்க வந்திருக்கீங்க. ஜோஹோர், பாஹாங், சரியா, பினாங், பேரா, மிலாக்க, சாரி மிலாக்க, செஞ்சாரா மிலாக்க. ஸோ இதுலேருந்து வந்திருக்கீங்க. சரி, மேற்கொண்டு இத பேசுறதுக்கு நான் மிஸ்டர் அருள் கிட்ட நம்ம இப்போ இசையமைப்பாளர் ஜே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, எங்களோட வளர்ச்சியில எப்போதுமே உறுதுணையாக இருக்கிற எங்களுடைய படைப்புகள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஊடகத்துறை சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்துல நாங்க வந்துட்டு ஏதோ அடிச்சு பிடிச்சி இந்த அளவுக்கு வந்துட்டோம் இசைத்துறையில. இதை இப்படிவே நின்றக்கூடாது. அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த தலைமுறையினர் நாங்க பட்ட கஷ்டம்லாம் படக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு காடான ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்க. நாங்க எல்லாம் முள்ளு பாதை, மரம், செடி, கொடி எல்லாம் வெட்டி சொந்தமா இந்த மாதிரிதான். இந்த மாதிரி நிறைய நாங்க இந்த ஒரு இசைத்துறையில இவ்வளவு பாடல்களை நாங்க வெளியாக்கியிருக்கோம். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில படைப்புகளை நாங்க வெளியாக்கியிருப்போம்னா கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். இல்ல குருஜி, ஒரு ஆரம்பத்துல பேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். நான் இசையமைப்பாளர் ஜி அவர்களும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு நமக்கு தான் தெரியும். ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு அந்த ஸ்டேஜுக்கு ஏறோம்னா எவ்வளவு கஷ்டம்ன்றதே எங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு சொந்த பாடல்களை வெளியாகணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட சவால்களுக்கு நடுவுல இங்க வரணும். ஒரு பாட்டை வெளியாகணும்னா எவ்வளவு கஷ்டம், என்ன மாதிரியான எதிர்ப்புகளை தாண்ட வேண்டியிருக்கும். பாட்டை வெளியாகிட்டோமா அதை கொண்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் தாண்டி வந்தோம். சரி, இதோட முடிச்சோம்னா நம்ம பட்ட கஷ்டம் இப்ப நம்ம அறுவடை மட்டும் போயிட்டே இருப்போம். இப்படியே விட்டுடலாமான்னா அடுத்த தலைமுறையினருக்கு, வருங்கால கலைஞர்களுக்கு அவங்களும் இதே கஷ்டம் தான் பார்க்கணும். யோசிச்சு பார்த்தாக்கா ரொம்ப தப்பா இருக்கு. நம்மளை வாழ வச்சாங்க மக்கள், நாம யாரையாவது வாழ வச்சுட்டு போகணும். நாம அடுத்த பாதையை அவங்களுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போகணும்ல. இதை பத்தி யோசிக்கும் போது அந்த மியூசிக் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சுன்னா, சோ மியூசிக் நிறைய பேர் ஜோன் இந்த இசை பயிற்சி மையத்துல வந்துட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியாச்சு. ஒரு 7 வருஷம் 2009 2019 மாணவர்களை உருவாக்கியாச்சு. சரி, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அடுத்த கட்டம் இசை கத்துக்கிறாங்க. இசை கத்துட்டு முடிச்சத உடனே அவங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? எப்படி விட்டுற போறோமா? அவங்கள கத்துட்டு அப்புறம் அவங்க ஏதோ வேலைக்கு போயிருவாங்க. அவங்க கத்துக்கிட்ட நாலேஜ் என்ன பண்ண விடுறாங்க? அவங்க
இசைத்துறையில ஏதாவது சாதனை பண்ணிக்கணுமா வேணாமா இல்ல கத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் அது அவங்க பிரச்சனை இப்படின்னு விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் ரொம்ப தப்பா இருந்துச்சு. சோ இசை பயிற்சி நம்மிடம் கற்றுக்கொண்டவர்கள் அடுத்து அவர்களுடைய படைப்பை வந்து வெளியாகணும். அது மலேசியா முழுக்க போய் சேரணும். மலேசியா மட்டுமல்ல உலகம் பூரா போய் சேரணும் இப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இதுக்கு இசையமைப்பாளர் ஜே அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவரு அவர் கூட இருக்கிறவங்களே என்னைக்குமே வந்து அவர் கைவிட்டதே கிடையாது, என்னையும் சேர்த்து. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். இசையமைப்பாளர் ஜே அவர்கள் சொன்னது, ஏன் இவர்கள்லாம் வந்து ஒரு பாட்டு செய்வாங்க, இவர்களே ஏன் படைப்பாளிகளா மாறக்கூடாது? எல்லாரும் வந்துட்டு பாட்டு செய்வாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு பாட்டு செஞ்சு கொடுப்போம், அப்படியே அவங்க பாட்டு இது என்னோட பாட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி விட்டுறலாமான்னு பார்த்தா அப்படி விட வேண்டாம். இவங்க முறைப்படி இசை பயிற்சி மேற்கொண்டவர், இவங்களுக்கு நோட்ஸ் தெரியும், இசை நுணுக்கங்கள் தெரியும், எல்லாத்தையும் நல்லா டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாரு. சோ இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட நீ பாட்டு பாட அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுலாமா? இல்ல இவங்களே ஏன் இந்த பாட்டோட பார்ட் ஆஃப் த சாங் ஆகக்கூடாது? பாடுறது மட்டும் இல்லாம ஏன் லிரிக்ஸ்ல ஏன் அவங்களோட இன்புட் இருக்க கூடாது? இதை யோசிக்கும் போது சரி, நம்முடைய மாணவர்கள்ல ஒரு 60 பாடல்கள் இருந்துச்சு. 70க்கும் மேற்பட்டு மாணவர்கள் இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு பாடல் தொகுப்பு ஒண்ணு வெளியாக்குறாங்க. இதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்க போகுதுன்னா, அவங்க வந்துட்டு அவங்க பாட்டு மெட்டு இன்வால்வ்மெண்ட் மெட்டு உருவாகும் போது அவங்க அங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இசை பயிற்சி தெரியும். அப்ப அவங்க அதை பாக்குறாங்க, ஓ இப்படிதான் ஒரு மெட்டு உருவாகுது, இந்த மெட்டை வந்து நம்ம இதை எப்படி பாடல் வரிகளா மாத்துறதுன்றது. இன்னைக்கு கூட அதோடைய ஒரு ஒர்க் ஷாப் தான் நடத்திட்டு இருந்தது. எப்படி பாடல் வரிகள் எழுதுவது நம்ம விடவே இல்லை. அவங்க இந்த ஏதாவது போய் எழுதிட்டு வரலாம் விடல. ஏன்னா அந்த படைப்பு வந்து அடுத்து ஒரு தரமுள்ள படைப்பா இருக்கணும், அதை நம்ம மானிட்டர் பண்ணோம்ல. இப்ப அவங்களுக்கு அது இது ஒரு புது ஒரு அனுபவம் இல்லையா? சோ அவங்களுக்கு முறைப்படி எப்படி லிரிக்ஸ் எழுதுறது, என்னென்னலாம் வந்துட்டு ஒரு லிரிசிஸ்க்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும், அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து போக்கஸ் பண்ணணும், மொழி எவ்வளவு முக்கியம், மொழி வளம் எவ்வளவு முக்கியம், அதே போல இசை ஞானமும் இருக்கணும். சரி, எந்த அப்ரோச்ல வந்துட்டு எழுதலாம் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு 1 டே ஒர்க் ஷாப் இன்னைக்கு காலையில இருந்து இது முடிஞ்சு திரும்பவும் அந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு கண்டினியூ ஆகும். அப்ப இவங்களை இந்த நம்மகிட்ட பயின்ற மாணவர்களை வந்து நம்ம இசை வழியில பாத்தீங்கன்னா கை விடவே வேண்டாம். கத்துக்கிட்டாங்க, அடுத்து வந்து அவங்களுக்கான ஒரு படைப்பை வந்துட்டு நம்ம உருவாக்கி கொடுப்போம். அதுல அவங்களோட இன்புட்டும் இருக்கட்டும். இது உருவானது கையோட அடுத்த ரெக்கார்டிங் தான். இவங்க பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இத முறைப்படி நம்ம வெளியீடு செய்ய போறோம். லான்ச்சிங் எல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியமான வானொலி எல்லாமே பின்னாடி வானொலி நிலையம் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த மீட்டிங்லாம் கூட நாங்க 2 நாள் முன்னாடி தான் முடிச்சுட்டு வந்தோம். ஆமா, மின்னல் எஃப்எம் கிட்ட நாங்க மீட்டிங் முடிச்சிட்டோம். அவங்களுக்கு இந்த வேலையில நாங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். ஏன்னா இந்த 2 நாள் முன்னாடி தான் நாங்க மீட்டிங் போனோம். அப்போ சொல்லும் போது அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஐயோ நாங்க பாட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சொல்லாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து பாடல்களை வெளியாக நிறைய உள்ளூர் பாடல்களை போடணும், ஒளிபரப்பணும்னு எங்களுக்கு வந்து ஆசை. ஆனா என்ன ஒண்ணு, எல்லா பாடல்களையும் நாங்க வந்து அதாவது ஒரு அரசாங்கம் தொடர்புள்ள ஒரு வானொலி நிலையம், அவங்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. எடுத்ததெல்லாம் வந்துட்டு அவங்க போட்ட முடியாது. ஆனா இந்த மாதிரியான நிறைய ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நாங்க இருக்கோம். ஆனா எல்லா பாடல்களும் போட முடியுமான்னா அந்த அளவுக்கு எல்லா பாடல்களுமே வந்து இல்ல நிறைய தரமான பாடல்கள் வருது, இருந்தாலும் எல்லா பாடல்களையும் போட முடியாது. அதனால எங்களுக்கு நிறைய பாடல்கள் தேவைப்படுது. உங்களோட இந்த முயற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ நாங்க எங்களோட சப்போர்ட் எப்போதும் உங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து உங்களுக்கு எங்களால ஏற்ற எல்லா உதவிகளையும் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட ஆர்டிஎம்ல வந்திருக்காங்க. இதே போல நம்முடைய பாடல்கள் எல்லாம் ஆஃபிஷியலா நம்ம அவங்ககிட்ட பாட்டு கொடுக்க போறோம். இந்த பாட்டை செஞ்சுட்டோம், இது ஏதோ ஒரு லேப்டாப்லயோ இல்ல போன்லயோ தூங்க போறது கிடையாது. இந்த பாடல்கள் எல்லாமே அதாவது நம்முடைய மாணவர்கள் புதுசா காலடி எடுத்து வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு இசை பயின்று இருக்காங்க. ஆனா இசைத்துறையில பாடல்கள் வெளியீடு
அப்படின்னு பார்த்தோமா இவங்க முதல் காலை எடுத்து வைக்கிறாங்க படைப்பாளிகளா சொந்த பாட்டோட வெளியே வராங்கன்னா இது அவங்களுக்கு முதல் இது. சோ முதல்ல வெளியாக்குற பாட்டையை வந்து வானொலியில ஒளிபரப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம். நம்ம இந்த வேலையிலே மின்னல் எஃப்எம் வந்து சொல்லியோம். அதாவது இந்த மாணவர்கள் அவங்களுக்கே இது வந்து புது விஷயமா இருக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு பாட்டு எல்லாமே வந்து அதனாலதான் நம்ம இந்த QC செக் பண்ற மாதிரி நீங்க பாட்டை நீங்க செஞ்சாலும் உங்களோட லிரிக்ஸ் எழுதினாலும் இதெல்லாம் வந்து நம்ம ஏன் மேற்பார்வை செய்யறோம், ஏன் இதை பாக்குறோம்னா எல்லாத்துக்குமே வந்து அதாவது சோசியல் மீடியானா அதுல கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம போடலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு வரும்போது வானொலி தொலைக்காட்சின்னு வரும்போது குறிப்பா அந்த மாதிரி மின்னல் எஃப்எம் வரும்போது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுக்கு எந்தெந்த விஷயங்கள் சொல்லலாம் சொல்லக்கூடாது, என்னென்ன வார்த்தைகள் பாய்க்கலாம் பாய்க்கக்கூடாது, இப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனால இவங்கள நாங்க மேற்பார்வையும் செய்வோம். இவங்க எழுதுற அந்த லிரிக்ஸ்ல நாம மேற்பார்வை செஞ்சு எல்லாமே ரெக்கார்டிங் போயிட்டு தரமான பாடல்களை கொண்டு போய் மின்னல் கொண்டு போறோம். இந்த மாணவர்கள் வருங்கால கலைஞர்கள், சொந்த பாட்டு வெளியிட போற கலைஞர்கள், இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் வானொலியில ஒளிபரப்பாகும் போது இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. அதே நேரத்துல இந்த பாடல்கள் எல்லாத்தையும் எப்படி சோசியல் மீடியால வைரல் ஆக்கி உலகம் பூரா பரப்புறதுன்றத வந்துட்டு நாங்க வந்துட்டு கண்டிப்பா அந்த முயற்சியை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ஸோ பேசிக்கலி நம்ம பார்த்தோம்னா என்னன்னா மாணவர்களை பாடம் சொல்லி கொடுத்துட்டோம். சொல்லி கொடுத்த பாடத்தை வந்து அப்படியே நிப்பாட்டாம வருங்கால கலைஞர்கள் ஒரு 70 கலைஞர்களை வந்துட்டு உருவாக்கிட்டோம்னா பாட்டுலாம் ரெடி, லிரிக்ஸ்லாம் வந்துச்சு. இப்ப லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு QC செக் மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அது முடிஞ்ச உடனே ஜஸ்ட் ரெக்கார்டிங் தான். ரெக்கார்டிங் முடிச்ச உடனே பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. மின்னல் எஃப்எம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா அங்க இன்க்ளூடிங் இன்டர்வியூ எல்லாரையும் தனிப்பட்ட முறையில இன்டர்வியூ பண்ண போறாங்க ரேடியோல. அதை கூப்பிட்டு செய்ய போறாங்களா இல்ல போனா எனக்கு தெரியல. பட் இது பெரிய விஷயம், அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டது. சோ நன்றி. எல்லாத்தையும்னா ஒவ்வொருத்தரா பேட்டி கொடுப்பீங்க, இப்படி ஒரு ஆர்டிஸ்ட். சோ இதுல எங்களுக்கு என்ன ஒரு திருப்தினா ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு எவ்வளவு பாடல்கள் வெளியாகிருக்கோம், அது எங்களுக்கு சந்தோஷம். அதை மக்கள் ரசிக்கும் போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம். இதுல ஒரு ஆத்ம திருப்தி, அதாவது எங்களோட வேலையை முடிச்சுட்டு போகாம அடுத்து உருவாக்கி விட்டோம். அடுத்த தலைமுறையினர் ரெடி ஆயிட்டேன். அது ஒரு சைக்கிள் தானே. இவர் கொஞ்ச நாள் பேர் போடுவார், அப்புறம் இவர் பேர் போடுவார், அப்புறம் இவர் பேர் போடுவார் அப்படின்றது. ஸோ நாங்க எங்களுடைய காலகட்டம் ஒரு கட்டத்துல வந்துட்டு இது வந்துட்டு காலத்தின் கட்டாயம். இது எல்லாருக்குமே அப்படிதான். எங்க முன்னாடி வந்துட்டு நிறைய ஜீனியஸ்ங்க இருந்தாங்க. இதே மலேசியால மாரியப்பன் ஐயா, ரேசா ஐயா, மாதிரியான ஜீனியஸ் கம்போசர்ஸ். அப்புறம் வயசாகும்னா அவங்க பாட்டுலாம் அப்படியே நிலையா தான் இருக்கு. அதே மாதிரி தரம் அப்படியே தான் இருக்கு உலக தரத்தோட. வயசாகும் போது அடுத்து இன்னொரு ஆள் வருவாங்க, ரிப்ளேஸ்மெண்ட், அப்படியே போவோம்ல. இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம், நல்ல பாடல்களை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க ரிட்டையர் ஆகல. என்ன சொல்ல வரேன்னா அடுத்த தலைமுறையினரை இப்ப தயார் பண்ணாதான் அவங்க டேக் ஓவர் பண்ண சரியா இருக்கும். அங்க ஒரு வெக்யூமான ஸ்பேஸ் இருக்கு. கொஞ்ச நாளா அங்க மலேசியால எதுவும் நல்ல பாடல்கள் வெளியாகல. இசை நுணுக்கம் தெரிஞ்ச கலைஞர்கள் யாரும் பாட்டு வெளியாகிறது இல்லை அப்படின்னு ஒரு வெக்யூம் இருக்காது. ஸோ அடுத்த தலைமுறையினரை தயார்படுத்துறதுல எங்களுக்கு பெரிய ஆத்ம திருப்தி. ஸோ இந்த முயற்சியை எடுத்து செய்யறது எதுனா எங்களுடைய NGO Persatuan Era Revolusi Music. இதுதான் வந்துட்டு இந்த NGO உருவாக்குன ஐடியா தான் இது. இத நம்முடைய இசை பயிற்சி மையம் இருக்கு இல்லைங்களா, அது மூலமா அதை ஒரு பிளாட்ஃபார்மா நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். அங்க இருந்து நாங்க இந்த கலைஞர்கள் எல்லாம் உருவாக்கணும். அடுத்து இவர்களோட படத்துல வந்துட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டோம். இது ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு ஆரஞ்ச் பாக்ஸ் ஸ்டுடியோ வந்து அபிஷியலா எல்லா பாட்டுமே வந்துட்டு
ரெக்கார்டிங்க்கு எல்லாத்துக்குமே இப்ப மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாமே வந்துட்டு வாய்ஸ் பாக்ஸ் ஸ்டுடியோல தான் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் அந்த 70 பேர் வந்து இன்க்ளூடிங் இந்த 13 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் புது புது பேட்ச் இருக்கு. அது மேபி நம்ம சார் ஃபியூச்சர்ல அடுத்த இதுக்கு நம்ம கொண்டு போகலாம். இந்த ப்ராசஸ் பத்தி சார் நினைக்கிறேன் இன்னும் டீப்பா பேசுவாரு, எப்படி அந்த ரெக்கார்டிங்லாம் போகுது அப்படின்ட்டு. மேபி நம்ம எப்படி இதை ஆரம்பிச்சோம், எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகணுன்றது மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த ஐடியா சொல்லிட்டு யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம். அதாவது நம்ம சூஸ் பண்ணல, யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் இது ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு தென் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி சாங்ஸ் அவங்களுக்கு செட் ஆகும், என்ன மாதிரி சாங்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி தென் அவங்க அதை பாடி அனுப்பி அவங்க வாய்ஸ்க்கு அந்த பாட்டு சூட் ஆகுதா அப்படின்ட்டு சார் வந்து அதை ஃபில்டர் பண்ணி அதை அட்வைஸ்லாம் பண்ணி தென் அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு கம்போசிங்கே ஆரம்பிச்சோம். ஸோ அந்த கம்போசிங் பார்ட் நினைக்கிறேன் சார் லேட்டர் ஆன் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தென் கம்போசிங், அதுக்கப்புறம் லிரிக்ஸ், ரெக்கார்டிங் அந்த மாதிரி போகும்போது ப்ளஸ் நம்ம ஏற்கனவே நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா உங்களோட ஒவ்வொரு பாடல்களுக்கும் வந்து போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்க பாடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு போஸ்டர்ஸ் உருவாக்குவீங்க. ஸோ ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் த்ரூ அவுட். இது ஒரு 2 years, ஆல்மோஸ்ட் 2 years அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து ஒன் பை ஒன் நம்ம எதுவுமே வந்து ரஷ் பண்ணலை. ஏன்னா நம்ம அந்த குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அப்போ இந்த வருஷம் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே, அது கரெக்டான டேட் அண்ட் டைம் எனக்கு சார் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. அடுத்து பெரிய ப்ராசஸ் நீங்க கோ த்ரூ பண்ண அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ண போறது வந்து ரெக்கார்டிங்ல பாடுனமே நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் லிரிக்ஸ் எழுதுறதே ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு அப்படின்னு. ஆனா நான் யோசிச்சேன், ஐயா நீங்க என்ன லிரிக்ஸ் யோசிக்கிறீங்க, லிரிக்ஸ்க்காக நம்மளுக்கு சார் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க வாய்ஸ் பாடுங்க, அது யாரு வந்து செய்ய போறா, உங்களுக்காக யாரு பாட போறா, நீங்க தான் பாடணும். அந்த ஒரு கொடுமை நீங்க தயாரா இருக்கணும். கொடுமைனா உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அந்த அளவுக்கு உங்க பாட்டு எப்படி நீங்க சினிமா பாட்டை கேட்கறீங்களோ அதே மாதிரி உங்களோட பாட்டை நீங்க கேட்டு கேட்டு உள்வாங்கணும். பாடக்கூடாது. உங்களுக்கு தான் தெரியும் எப்படி பாட்டு கேட்கணும்னு. பாட்டு கேட்கும் போது நம்ம பாடக்கூடாது, கேட்கணும். ஸோ அதை உள்வாங்கி ஸோ அதான் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ரெக்கார்டிங். அதனால தான் முதல்ல நம்ம பிளான் பண்ணோம் இதை வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, சரி மறுபடியும் மிஸ் பண்ணா செப்டம்பர் 16. அதனால்தான் அந்த 69 நம்ம கொண்டு வந்தோம். அதாவது 69வது வருஷம். அப்புறம் பார்த்தா முதுவா கேள்விப்படுறாங்க. முதல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, சார் ஏதோ சும்மாதான் சொல்றீங்கன்னு நினைச்சோம் பாட்டு செய்ய போறீங்கன்னு, இது என்ன சார் இருக்க கேள்விப்படுறோம், பெரிய சீரியஸா பெரிய மேட்டர் ஆகும் போது நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னனால இப்ப 70க்கும் மேற்பட்ட ஒரு ஃபிகர் கையில அவ்வளோ பேரு பதிவாங்க. ஸோ நான் என்ன பாக்குறேன், மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே நம்ம நிறைய பேர் இருந்தனா அது ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த 70 பேர்னு வச்சுக்க, 70 பேரும் ஷோ செஞ்சா சொந்த பாட்டு, உங்களுக்கு தான் ராயல்டி வரும், உங்களுக்கு தான் இது, நம்மளுக்கு ஆர்டிஸ்டோட இதெல்லாம் கிடையாது, எல்லாமே நீங்க தான். ஸோ நான் இப்படிலாம் தான் நம்ம தூரம் நோக்கம் ஒரு சிந்தனை வச்சிருக்கோம் பெரிய அளவுல. அதாவது நம்மளே கான்செப்ட் செய்வோம். எத்தனை மலேசியன் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, 1 2? அப்ப எத்தனை மாதிரி ஜானஸ் பாட்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது, எத்தனை விதவிதமான குரல்கள், புது புது குரல்கள் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வகையில தான் யோசிச்சு பெரிய பிளான். ஆக்சுவலி இது வந்து சும்மா ஒரு ஆல்பம் செஞ்சோம் முடிஞ்சோன்னு கிடையாது. இது இன்னும் பாத்தீங்கன்னாக்கா அந்தாண்ட இன்னும் பாத்தீங்கன்னாக்கா உங்க பாட்டு வந்து எல்லா சோசியல் மீடியாலயும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. யூடியூப் மட்டும் இல்ல, ஓகே, யூடியூப் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் உங்க பாட்டை வந்து பதிவு பண்றதுக்கும் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கும் நம்ம வந்து பப்ளிஷர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இந்தியாவில் உள்ள பப்ளிஷர்ஸ் தான் அதில் இருக்காங்க. ஸோ இந்தியா வரைக்கும் இந்தியாவில் உள்ள பப்ளிஷர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் OSM இதெல்லாம் இருக்காங்க.
இவங்கலாம் வந்து நம்ம பாட்டை கண்காணிப்பாங்க. நம்ம சார் சொல்லியிருந்தாரு அந்த காசு நேரத்துல பாட்டெல்லாம் திருடுனா என்ன ஆகும்? திருடுனா இப்ப திருட முடியாது லேஸ்ல. ஓகே. ரைட்டா? உங்க பாட்டை யாராச்சும் எடுத்தாங்கன்னா அது பிரச்சனை இல்ல. உங்களுக்கு காசு வரும். பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அண்ட் நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்க்க போனா நிறைய விஷயத்துல பதிவாங்க. ஓகே. ஆர்பிஎம், எம்ஏசிபி இப்படிலாம் வந்து நிறைய பாடிஸ், இந்த பாடிஸ்லாம் வந்து ஏஜென்சிஸ், இந்த ஏஜென்சிஸ்லாம் வந்து நம்மள கண்காணிப்பாங்க, நம்ம பாடலை கண்காணிப்பாங்க. எத்தனை தடவை டிவில உங்க பாடலை போடுறாங்க, எத்தனை தடவை ரேடியோல உங்க பாடலை ஸ்பின் பண்றாங்க, இதெல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு ஒரு தொகை வரும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராயல்டி அப்படின்ற பேர்ல. அது உங்க சொந்த பாடலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? நம்ம வந்து லைக் வச்சுங்க வெளியூர்ல உள்ள பாடல்கள் நம்ம பாடிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க சும்மா உங்க குரல் மட்டும் தான் போகும். அவ்வளவுதான். ஆனா வச்சுக்கோங்க, இப்போ மிஸ் கிரேஸ் இருக்காங்க. மிஸ் கிரேஸ் என்ன செய்யறாங்க? மிஸ் புனிதாவோட பாட்டை பாடுறாங்க. மிஸ் புனிதாக்கு மசூலோ, மிஸ் புனிதா மிஸ் கிரேஸ் பாட்டை பாடுறாங்க. இந்த மாதிரி நம்ம அது உள்ளுக்குள்ளாரே பேஸ் ஸ்பின் பண்ணா யோசிச்சு பாருங்க அதோட லெவல் எப்படி போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு படுது. இது இது நாட்கள் ஆக ஆக அதாவது பாடல் உருவாயிருச்சு, சரணம் இருக்கு. ஸோ இந்த உருவாகிற அந்த டைம்ல நினைக்கிறேன் இன்னும் பிக்கரா தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த 31 ஆகஸ்ட் செப்டம்பர் 16 இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரமா போடலாமே அப்படின்னு பிளான் பண்ணோம். எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஸ்கூல் ஹாலிடே வருது. இந்த டைம்ல நம்மளே ஒரு பெரிய கான்செர்ட்டா பண்ணி ஏன் இதை நம்ம விளையாட கூடாது அப்படின்னு ஒரு பிளான். சரிங்களா? ஸோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டை தூங்க போட்டுறக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. ஏன்னா ரெக்கார்டிங் ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது. நம்ம இப்போ ஒரு கராோகேல பாடுறோம், நிகழ்ச்சியில பாடுறோம், ஒரே தடவை பாடிட்டு வந்துருவோம். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு வார்த்தையே உங்களுக்கு 30 நிமிஷம் எடுக்கும். ஒரு காலுக்கு ஒரு லெட்ஸே சரி வரலன்னா அதான் உண்மையான ரெக்கார்டிங். ஓகே. நாங்க 2 பேரும் ரெக்கார்டிங்லாம் சும்மா சர்வசாதாரணமா 10 மணி நேரம்லாம் பண்ணுவோம். 10 மணி நேரம்லாம் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆர்டிஸ்ட்ங்க சரியா பாட்டை கேட்கல. ஏன்னா அந்த பாடல மறுநாள் வந்து டிவியில கொடுக்கணும், டிவிக்கு அனுப்பணும். இன்னைக்கு மறுநாள்னா இன்னைக்கு நைட் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப சிங்கர் என்கிட்ட சொன்ன விதம், சார் அளவடைங்க சார், 2 hours சார். ஓ பயம் பாடிடுவாப்புல அப்படின்னு பார்த்தா 10 மணி நேரம் தமிழ் உச்சரிப்பு, நிறைய விஷயம். அந்த மாதிரி. ஸோ நம்ம 10 மணி நேரம் எடுத்துக்க வேணாம். நீங்க நிறைய பாட்டை கேட்டீங்கன்னா ஏன் 10 மணி நேரம்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடுறதுக்கு 10 மணி நேரம் எடுக்கும். ஓகே. ஆனா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடுறதுக்குமே நினைக்கிறேன் நிறைய பேர் தப்பா பாடுவாங்க. ஏன்னா பாட்டு கேட்கல. ஒண்ணுமே இல்லை தெரியுமா? திறமைலாம் இல்லை. நம்ம கலைஞருக்கு நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட திறமை இருக்கு, அபாரமான திறமை. இந்த திறமையெல்லாம் மலேசியா மட்டும் இல்ல, ஹோல் வேர்ல்ட் பார்க்க போகுது இந்த டிசம்பர். ஏன்னா எனக்கு தெரியும் இங்க எவ்வளவு குரல்லாம். ஐயோ, ஒவ்வொரு தடவை அவங்க வரும்போது நீங்க பாடிலாம் அனுப்புவீங்க, அதுல மிஸ்டேக் இருக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குரலோட டோன் கேட்கும் போது எனக்கு தெரியும், வாவ், இந்த குரல் இன்னும் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த குரல் கரெக்டா பாடுனா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு தான் நாங்க எங்களை தயார் பண்ணிக்கிட்டு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகேயா? எப்படா பாட்டு ரெக்கார்டிங் வருவாங்க, நானு என் சைட்ல, அவரு எப்படா லிரிக்ஸ் வந்து சேப்பாகும், ரெடி ஆகும், இப்படிலாம் ரெடியா இருக்கும். அந்த வகையில உங்களை நிறைய ஏஜென்சிஸ்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஓகேயா? அப்ப நீங்க கூகுள் இப்படி தட்டி பார்த்தா உங்க பேர்லாம் வரும். சந்தோஷமா? ஒரு ஆர்டிஸ்ட் வரும். நீங்க யாரு அப்படின்னாக்க கூகுள் தட்டி பார்த்தா உங்க பேர் தட்டி பார்த்தா அங்க வரும், நீங்க யாரு, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஓகே. அதுக்கு மேல பாடல் எவ்வளவு தூரம் போகுது அது உங்க கையிலயும் இருக்கு இல்லையா? அப்படி நினைச்சிக்க கூடாது. ஜெய்சர் பாட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னா என் பாட்டு பயங்கரமா போயிடும். அப்படி இல்லை. எல்லா குருவிகளுக்கும் ரெக்கை இருக்கு. ஆனா ஏதோ ஒரு குருவி தான் ரொம்ப மேல பறக்கும், சில குருவிகள் கீழே தான் பறக்கும். சரிங்களா? ரெக்கை இருக்குன்றதுக்காக அப்படி இல்லை. ஸோ நம்ம முயற்சி பண்ணணும், எல்லாரும் அந்த ஒத்துழைப்பு பண்ணி நம்ம இது பண்ணணும். ஸோ
இதுதான் நிறைய பாடிஸ்ல நம்ம பதிய போறோம். நிறைய விஷயம் இருக்கு, நிறைய காசஸ் தான் இருக்கு நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் நடக்க போகுது. இப்போதைக்கு 65 பாடல்கள், இது 70 பாடல்கள் கூட தொடரும். என்னன்னா நம்மிடம் இசை பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஜூம் பேண்ட்ல இசை பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் எங்களுடைய மாணவர்கள் ஏறக்குறைய 65லேருந்து 70 மாணவர்கள். முன்ன ஒரு விஷயத்த நான் சொல்லல, என்னன்னா இந்த மாணவர்களை வைத்து ஒரு இசை தொகுப்பு மாதிரி நாங்க வெளியாக்க போறோம். பாடல்கள், அதாவது 65 இப்போதைக்கு 65 இருக்கு, அது 70 கூட அரேஞ்ச் பண்ணலாம். மாணவர்கள் இது வந்துட்டு நாங்க வந்து நீங்க வாங்க அப்படின்னு நாங்க மாணவர்களை சூஸ் பண்ணல. யார் அது இன்ட்ரெஸ்ட், யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாம் வாங்கன்னும் போது எங்களுக்கு வந்து இப்போதைக்கு 65 மாணவர்கள் கிடைத்தாங்க. இந்த மாணவர்களை வைத்துக்கொண்டு ஒரு பாடல், அவர்களுக்கென ஒரு சொந்த பாடல். இந்த மாணவர்கள் வந்து பாடகர்களா உருவாக்க போறாங்கன்னாக்கா கோரஸ்ல ஒரு ஆள் அப்படிலாம் கிடையாது, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோலோ சாங். இந்த 65 பேரும் ஒரு சோலோ சாங் பாட போறாங்க, சிங்கிள்ஸா. அதாவது இந்த மாணவர்கள் அவங்களே லிரிக்ஸும் எழுத போறாங்க. என்னன்னா அந்த பாடல்கள்ல அவங்களோட இன்புட் இருக்கணும், அந்த கிரியேட்டிவ் பார்ட்ல வந்துட்டு அவங்களும் இன்வால்வ் ஆகணும். சோ அதனால எங்களிடம் இசை பயிற்சி மேற்கொண்டவர்கள் 65லேருந்து 70 மாணவர்கள். இவர்கள் அவர்களுக்கு தனி ஒரு பாடல் வந்துட்டு உருவாக்க போறாங்க. ஏன்னா அவங்களுடைய பங்கும் அதுல இருக்கு. இந்த பாடல்கள் மூலமா அவங்க வந்து இசை மாணவர்களாக இருந்த அவர்கள் ஆர்டிஸ்டா, முழு ஆர்டிஸ்டா அடுத்த கட்டத்தை அடையிறாங்க. இன்னும் இது வந்து அவர் சொன்ன, நம்ம இசைப்பாளர் சொன்ன மாதிரி டிசம்பர்ல மாணவர்களா, தற்போது மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த இசை குயில்கள் டிசம்பர்ல பாடகர்களா, சொந்த தனக்கென ஒரு சொந்த பாடல், அதாவது அவங்களுடைய சொந்த பாடலை வச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா அவங்க வந்துட்டு உருவாக்க போறாங்க. இதுதான் முதல்ல. இது நம்முடைய மாணவர்களுக்கு மற்ற, ஏன்னா இதை நம்ம ஓபன் பண்ணுமா அப்ப பெரிய கதை அது. ஏன்னா நாங்க இதை விட்டுருவோம். இசையமைப்பாளர் ஜே அவர்களும் நானுமே இப்ப எங்களுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கோம், நாங்க இசைத்துறையில இருக்கோம். நான் உங்ககிட்ட பாட்டு செய்யணும், நான் உங்ககிட்ட ஒரு பாட்டு செய்யணும், நான் எங்க போனாலுமே என்ன எனக்கு ஒரு பாட்டு செய்யணும், உங்ககிட்ட பாட்டு செய்யணும். நிறைய பேர் எங்க போனாலுமே இதை ரசிகர்கள் கலைஞர்கள் சொல்றதை நாங்க கேட்போம். இதை நம்ம ஓபன் பண்ணுமா ரொம்ப கஷ்டம். சோ இதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோமா, எங்களுடைய மாணவர்களின், அதாவது இந்த ஜோம் பேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுமா தான் சரியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு இவங்க யாரு, இவங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட இவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, இப்ப அவர் சொன்ன மாதிரி அந்த வாய்ஸோட டோன் என்ன, அந்த வாய்ஸோட டெப்த் என்ன, எது இந்த பாட்டு யாருக்கு போனா சரியா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா ஒரு 70 பாடல்கள்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல பாருங்களேன். இதை ஒரு குறுகிய காலகட்டத்துல 70 பாடல்களும் நம்ம வந்து வெளியாக்கணும். அப்போ இதை ஓபன் பண்ணுமா பெரிய கதையாயிடும். அப்புறம் மனஸ்தாபங்கள் வரலாம், ஏன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இன்னும் பாட்டு செய்யல அப்படின்ட்டு. இல்ல, இதை ஓபன், சார் சொன்னாரு இதை வெளியே ஓபன் பண்றீங்களான்னு. நம்ம ஓபன் பண்ணுமா, ஏன்னா வெளியில நான் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே நண்பர்கள். நீங்க யாரு, ஜஸ்ட் நேம் இட், எல்லா பாடகர்களும் என்னுடைய நண்பர்கள். ஒரு நாள் பாட்டு செய்யணும், ஒரு நாள் பாட்டு செய்யணும். அப்ப இதை ஓபன் பண்ணுமா போதா இருக்கணும். முதல்ல மாணவர்கள், எங்களுடைய சொந்த மாணவர்கள்ல இருந்து நாங்க இதை தொடங்குறோம் சார். மேபி ஃபியூச்சர்ல இதை நம்ம வேற மாதிரி நம்ம ஓபன் பண்ணலாம் இல்லையா? கொஞ்சம் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து மின்னல் எஃப்எம் அவங்க வந்துட்டு நமக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இது கொடுங்க, அவங்க அபிஷியலாவே எங்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்துட்டு எங்களுடைய பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திக்கோங்க, நாங்க கண்டிப்பா இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நாங்க மின்னல் எஃப்எம்ல ஒளிபரப்பு பண்றோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பாட்டு கன்ஃபார்மா வெளியாக போகுது. இந்த சோசியல் மீடியான்றது அது முழுக்க முழுக்க நாங்க பாத்துக்குவோம். இந்த இது என்ன ஜோம் பேனா இருந்தாலும் சரி, எங்களுடைய என்ஜிஓவா இருந்தாலும் சரி, நாங்க வந்துட்டு சோசியல் மீடியால இதை எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போலான்னு, அது அது இது டிக்டாக்கா இருக்கலாம், இன்ஸ்டா, எஃபி, எதுவாகனாலும் இருக்கலாம், இதெல்லாம் நாங்க பாத்துப்போம்.
கண்டிப்பா யூடியூப்ல எல்லாமே இது வந்துட்டு நாங்க வெளியாக்க போறோம். பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு சார். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்க அவங்க பாட்டை அந்த அளவுக்கு தான். ஸோ டிக்டாக்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, அந்த ஆர்டிஸ்ட் அவங்க ப்ரோமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. இப்போ இப்ப பெரும்பாலும் என்ன கேட்பாங்கன்னா, பாட்டு செஞ்சிருவீங்க சரி, செஞ்சதுக்கு அப்புறம் யார் கேட்க போறா, இது அப்படியே படுத்து தூங்கிருமா என்னன்னு, இதுதானே ஒரு இது வரும், ஒரு சந்தேகம் வரும். இங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்லயும் பிளாட்ஃபார்ம் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. இங்க சோஷியல் மீடியாலயும் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தயாரா இருக்கு. நம்மளுடைய சொந்த யூடியூப்லயே அது வெளியாகும். 65 பாடல்கள் அப்படின்னு இன்னைக்கு இவ்வளவு பெருசுக்கு இருக்குன்னு பாடல்கள் எல்லாம் ஒரே மாதிரி வருமா அப்படின்னு சந்தேகம் அறவே வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் முடிச்சுட்டு சார் வந்து அந்த சாங் வந்து ரெக்கார்ட் பர்பஸ் டேட்டா பேஸ்க்கு அனுப்புவாரு. ஸோ நான் ஒவ்வொரு சாங்கையும் கேட்பேன். ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்கா, அவ்வளோ ஹை குவாலிட்டியா, வித்தியாசமா எப்படிதான் யோசிப்பாருன்னே தெரியல. 70 பாடல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். 70 டிஃப்ரெண்ட் ஐடியா வந்து அந்த மூளையில இருந்து வெளியே கொண்டு வரணும். சோ எப்படி அந்த அளவுக்கு யோசிக்கிறாரு ஒவ்வொருத்தரோடையும். இது வரைக்கும் ஒரு பாடலோட இன்னொரு பாடல் வந்து சேமா இருந்ததும் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்செல்லாம் நான் கேட்கவும் இல்லை. அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு உங்க எல்லாரோட பாடல்களும். சோ நானே எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு ஃபுல் சாங் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் பாடுனதுக்கு அப்புறம் அந்த சாங் எப்படி அதோட அவுட்கம் இருக்க போகுது. ஸோ அதுல வந்து யாருக்கும் அந்த டவுட் இருக்க வேண்டாம். ஓகே, ஏன்னா 70 பாடல்கள் அந்த அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். எப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குமா, ஒரே மாதிரி வந்துருமா அப்படின்ட்டு. அது இருக்கிற அதுக்கு தேவையில்லாத டவுட் இல்ல. இது வரைக்கும் சர்வ் பண்ண 300 ஓவர் சாங்ஸ் எதுவுமே ஒன்னோட ஒண்ணு சேமா இருந்ததுல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கேட்டிருப்பீங்க சாரோட சாங்ஸ் எல்லாம். ஸோ அதே அளவுக்கு உங்களோட பாடல்களும் இருக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்க எல்லாருக்கும். நீங்களும் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாதான் அது வேற லெவலுக்கும் போக போகுது. ஓகே, அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்களும் போடணும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜே சாருக்கு தான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். இன்னைக்கு அவர் இந்த முயற்சி எடுக்கலைன்னா இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து உருவாக போறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ முதல் கொண்டு நம்ம கிளாஸ்ல வந்து நாங்க நிறைய பேரை பார்ப்போம். நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இன்னமும் அவங்க வந்து பார்த்தா வெளியில நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒய் நாட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அருள் சார் சொன்ன போல வந்து அடிச்சு பிடிச்சி எப்படியோ மேலே ஏறி வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏதோ நானும் அப்படி வந்திருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ அது பத்தாது, இன்னும் நிறைய நம்ம உழைப்ப போடணும். ஒரு பாடல் செய்யணும்னாக்கா மியூசிக் படிச்சிருந்தாக்கா இன்னும் அவங்களுடைய நாலேஜ் வந்து அதிகமா இருக்கும். நீங்க ஒரு பாடல் செய்யறப்ப வந்து உங்க பாடலுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அருள் சார் சொன்னது போல வந்து உங்களோட டோன் என்னது, இந்த பாட்டுக்கு நீங்க என்னென்ன உழைப்ப போடணும் அப்படின்றது வந்து மியூசிக் படிச்சிருந்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி அந்த பாடல் செய்யறப்ப வந்து அது வேற லெவலா இருக்கும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து மியூசிக் தெரியாது, பட் ஆனா இந்த மாதிரி சிங்கிள்ஸ் நிறைய வெளியாக்குவாங்க. கம்போசர்ஸ் வந்து அவ்வளவு அழகா அவங்களுக்கு வந்து பாடல் செய்திருப்பாங்க. அந்த மாதிரி பாடல்களே வந்து ஹிட் ஆகுறப்ப நீங்களாம் மியூசிக் படிச்சுட்டு பாடல் செய்ய போறீங்க. அப்பனா டெஃபினெட்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை வந்து கொடுக்க போகுது. ஏன்னா மிஸ் கௌசல்யா அவங்க சொன்னது போல நானும் வந்து சார் அப்பப்போ வந்து ஒரு சிலர் உங்களோட பாடலை வந்து பிஜிஎம் அந்த மெட்டுங்களை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ வரிகள்லாம் வந்து அதுக்கு கொடுத்த பிறகு அந்த பாடல் நீங்க பாடி வெளியானோன்னு யார் யாரோட பாட்டு வந்து எந்த மாதிரி ஹிட்டுக்கு போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா நாங்களுமே அதை ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ உங்களை நம்பி சாரையும் நம்பி தைரியமா இந்த களத்துல இறங்குங்க. நிச்சயமா வெற்றி உங்களுக்கு. நன்றி.